என்ன மேட்டர்னா நாங்கள் எல்லாம் இப்போ ஒர்க்கில் போயிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். இன்னும் நான் கொஞ்சம் நேரத்தில் ட்ரெயின் வரப்போகுது. ஸோ நாங்கள் ஒரு 10 பேர் கிளம்பி வந்துட்டு ஆமாம் இருங்க காட்டுறேன் உங்களுக்கு. அதுதான் ட்ரெயின். ஆமாம். ஸோ நாங்கள் வந்து ஒரு 3 நாள் என்ஜாய் பண்ண போகிறோம் ஒர்க்கில் போயிட்டு. நான் போக வ்ளாக்ஸில் என்ன நடக்குதுன்னு காட்டுறேன். ஸ்டே டியூன்ட். போகிறோம் அவ்வளோதான் போகலாம். சக்தி ட்ரெயின் கிளம்பிருச்சு. அவ்வளோதான். 2 hours later. ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன ஆச்சுன்னா நாங்கள் ட்ராவல் பண்ணி 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சா? ஆமாம் ஆமாம் 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ வந்து எல்லாம் எல்லாம் ஹாய் சொல்லுங்கள். ஹாய் ஹாய் மிஸ்டர் ஜிகே எல்லாம் இப்படி எடுத்துருக்கீங்க அப்படிங்களா? இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. கைஸ் இப்போ நம்ம வாங்கி அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். இப்போ லோகித் தாங்க அவன் ஸ்நாக் எடுக்க போகிறாரு. கண்ணு மூடி எடுங்க. உங்களுக்கு என்ன ஸ்நாக் வந்து பார்க்கலாம். நாங்க இது வெட்டவும் இல்லை, இதை பிளான் பண்ணி எடுக்கவும் இல்லை. சரி வாங்க லாட்டி சாக்கோ போய் சாப்பிடலாம். ஒன்று ஃப்ரீ. ஓகே ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் இருந்து டோரேமோன். ஓகே எடுக்கலாம் வாங்க. ஓகே இந்த புரோட்டீன் இருக்குடா இதுல இல்ல கூலி பிளஸ் புரோட்டீன் இருக்கு. நீ தப்பானவன் இல்லடா, நீ தப்பானவன் தான். गाइस एक्चुअली நாங்க வந்து ஜிம் ராட்ஸ், சோ அதனால நாங்க வந்து டோரேமோன் பார்த்து சாப்பிடுவோம். நீங்க நாங்க சீல் போடுறோம்னு நினைச்சுக்காதீங்க. ஓகே ஓகே गाइस அவரோட ஸ்நாக் பிக்கப் பண்ணலாம். அன்பாக்ஸ் பண்ணிரலாம். ஏய் லோகித் ஸ்நாக் அவன் தான் சாப்பிடணும். ஃபர்ஸ்ட் அவன் தான் சாப்பிடணும். ஆமா நீ தான் ரிவ்யூ பண்ணணும். சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணுங்க. அப்படி கடிச்சி இப்போ நான் வந்து கேமரா க்ளோஸ் அப் காட்ற மாதிரி பாருங்க பல இங்க ஆம்பியன்ஸ் மட்டும்தாங்க சுமாரா இருக்கு. ரிவ்யூ சொல்றேன் எல்லாம் கேளுங்க. செமையா இருக்கு. நிவ்யா படிச்சிருவாங்க. நிவ்யாலே இருக்காங்க. உள்ள ஒரு க்ரீம் இருக்கு. க்ரீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க வாங்க நீங்க சொல்லுங்க. இல்ல சுகர் கட்ல இருக்கீங்க. ஏங்க இப்படி பண்றீங்க? இது வந்து பாக்கிறதுக்கு யார் மாதிரி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. ஜிம் போய் உடம்பு வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணலாம். யார் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. அவரு கடையில சாப்பிடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் மெமரிஸ் அவரோட இது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாரு. இவரும் கட் பண்ணிடு போட்டங்கண்ணா. गाइस பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்து நம்ம வந்து சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் ஸ்நாக்ஸ் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். நாம வந்து பேர் வந்து பாத்தீங்கன்னா லாட்டி சாக்கோபை. ஆக்சுவலா இதுல பாத்தீங்கன்னா per 100 கிராம் வந்து 400 கலோரி 4 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் இருக்கு. ஸோ நம்ம ஒரு per pack வந்து 28 கிராம் நினைக்கிறேன். அதை வந்து டிவைட் பண்ணீங்கன்னா வரும். நீங்க டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து கிளீன் இந்தியாங்க. கிளீன் இந்தியா ஸ்வச் பாரத்ன்றதுனால ஸ்வச் பாரத் இல்லைங்க. ஸ்வச் பாரத் இல்லை, ஸ்வச் பாரத் கிளீன் இந்தியா. எல்லாரும் அழகா இதுல போட்டு நீங்க வந்து நினைக்கலாம். இங்க பாருங்க இதெல்லாம் நினைக்கலாம் கீழே போடுங்க. இதெல்லாம் நாங்க இதுல போட்டு வெளில போட்டுறோம். அதுதான் இல்ல நாங்க பர்க்கல்லா வரைக்கும் போய் டஸ்ட்பின்ல தான் போடுவோம். டப்பால 2 இருந்துச்சுடா. டப்பால 2 இருந்துச்சு. நானும் இருக்கட்டா அது பேசுறேன். गाइस டப்பால 2 இருந்துச்சுன்னு நினைச்சேன் गाइस. அப்பா டப்பா எங்க இருக்கு? 4 hours later. ஸ்டார்ட் ஆகி ஸ்லோவாக ஆயிடுச்சுங்க. நம்ம ஜோலார்பேட்டை தாண்டி வந்துருக்கோம். டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டின்னருக்கு வந்து சாப்பிடலாம் வந்து ஒரு 15 minutes கிட்ட நிற்போம். நாங்கள் வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிடலான்னு இருக்கோம். நாங்கள் ட்ராவல் பண்ணி ஸ்டார்ட் ஆகி ஒரு 4 hours ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம சேலம்
சேலம் ஜங்ஷன் தாண்டினோடனே எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா ஸ்விக்கி ஆப்பில் வந்து ஒரு 4-5 டிஷ்ஷில் ஆர்டர் பண்ணிடுவோம். நான் வந்து சப்பாத்தி ஒரு கீமா ரோல் சாப்பிட்ருக்கேன். நான் வந்து சிக்கன் கீமா சப்பாத்தி அவரு நரேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க? இல்ல சாப்பிட்டேன் இல்ல என்ன ஆர்டர் பண்ணி போற பிரியாணி ஆர்டர் பண்ணேன். பிரியாணி ஆர்டர் பண்ணீங்களா? என்ன பிரியாணி? ஒரு சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி. நீங்கள் என்ன ஆர்டர் போட்டிருக்கீங்க நான் சார்? தான் இந்த பிரியாணி சாப்பிடலாம்னு ஐடியா பண்ணேன். நானும் ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணேன். 4 பிரியாணி ஆர்டர் பண்ணுவேன். எவ்வளவு வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. நீக்கல 3 பேர் ஆர்டர் பண்ணிட்டு 4 சப்பாத்தி 250 ரூபாய் கொடுக்க வச்சாங்க. 4 சப்பாத்தி 250 ரூபா. அதுல 2 காலி. அது 2 சப்பாத்தி நீயே சாப்பிட்டுரு. நீங்க என்ன ஆர்டர் பண்ணுங்க? சொல்லுங்க வாங்க. ஒண்ணு தரலங்க. இவன் ஆர்டர் பண்ண கூச்சமே நானும் ஆர்டர் பண்ணேன். நீங்க என்ன போட்றீங்க? பக்காவா போட்டுருக்கேன். சாப்பாடு இந்தி மசாலா ரைஸ் எல்லாம் போட்டுருக்கேன். 400 வாங்க. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? நான் என்ன சாப்பிடுறீங்க? என்ன ப்ரோ நீங்க என்ன ஆர்டர் போட்டிருக்கீங்க? தெரியல ப்ரோ, இவங்க தான் போட்டிருக்காங்க. அப்படியா? சரி பாப்போம். நம்ம என்ன பண்ணலாம்? டிஷ் வந்த அப்புறம் நான் உங்களுக்கு என்ன வந்து காட்டுறேன். ரைஸ் இப்போ வந்து நம்ம சேலத்தில் இருக்கோம். சேலத்துல நம்ம ஆர்டர் போட்டுருக்கோம். நீங்க என்ன ஆர்டர் போட்டீங்க? மினிச்சோலே நான் ஒரு தால் என்னமோ போட்டிருக்கேன். அவங்க ராட்டா ஒன்றும் மேலே வந்து பட்டு ஸோ கைஸ் நாங்கள் என்ன பண்ணுறோம்? நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? சுத்தடி போகிறோம். ஸோ கைஸ் என்ன இதுதான் நம்ம ஆர்டர் பண்ண டிஷ்ஷு. நம்ம பார்த்துட்டு அவங்க கிட்ட போய் கேட்போம் என்ன சாப்பிட்றாங்கன்ட்டு. ஓகே கைஸ் நவருங்க. லெஃப்ட் வாங்க. நண்பர்களே என்ன ஆச்சுன்னா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜீரோ ஜங்ஷனுக்கு முன்னாடியே ஸ்விக்கியில் வந்து ஆர்டர் போட்டிருந்தா நம்மளுக்கு வந்து கூப்பன் கிடச்சிருக்கும். பார்த்தீங்கன்னா 180 ஆர்டர் பண்ணாலே 120 வரை டிஸ்கவுண்ட் ஆகிறது கூப்பன்லாம் இருந்தது. நான் என்ன பண்ணோம், என்ன டிஷ் வாங்கலாம்னு பார்த்துக்கிட்டு டைம் ஆயிட்டதுனால எங்களால் சீக்கிரம் ஆர்டர் பண்ண முடியல. ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ண முடியல. ஜங்ஷன் வந்து தாண்டிட்டோம். அதனால அடுத்த ஜங்ஷன் நாங்கள் வந்து திருப்பூரில் தான் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த திருப்பூர் ஜங்ஷன் வந்து ஜொமேட்டோ தான் அவைலபிளாக இருந்தது. ஸ்விக்கியில் இல்லை. ஆனால் ஜொமேட்டோவில் வந்து கூப்பன் இல்லை. அதனால எங்களுக்கு கொஞ்சம் ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா சொமோட்டோக்கு ஒரு பெட்டிஷன் கொடுக்குறோம். சொமோட்டோவும் ஸ்விக்கி அளவுக்கு ஏற்ற மாதிரி ஆஃபர்ஸ் கொடுக்குறோம். ஓகே பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சீக்கிரமாக நம்ம ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணால் நமக்கு வந்து பெனிஃபிட். ரிட்டர்ன் வரும்போது நம்ம ஸ்விக்கியில் போடலாம். ஆமாம் ஆமாம் அவர் பிஸ்கட் பண்ண யாருன்னா வந்தாங்கன்னா பார்க்குறோன்னு வந்து தெரியாதுல்ல. இதாக தெரியும். ஏன்னா 5 நிமிஷம் மேலே பார்த்தா எதோ கேஸ் போடுறாங்களா. ஆமாம் அது ஒரு இருக்கு. சரி ஓகே ஸ்டேட்டும் நாங்கள் சாப்பாடு வந்துட்டு அப்புறம் உங்களுக்குள்ள கனெக்ட் ஆகிறோம். சாப்பாடு வந்துட்டு அப்புறம் ஃபுட் ரிவ்யூ சொல்கிறோம். ஓகே தேங்க்யூ. என்ன போகிறோன்னா நம்ம ஆர்டர் போட்டாச்சு. அந்த டைமில் நம்ம யூனோ விளையாட போகிறோம். எஸ் வாங்க யூனோ விளையாடலாம். ரகளைகள் ஆரம்பம். காடிப்பீங்க ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்ல கார்டு வருதா? ஒரு ஜோப்போட்டோ ஜெப்டோல சரி இது பண்ணு கலக்குறா சரி 5 போட ஆளுக்கு காட்டுக்கு போய் பார்த்துட்டு போடும்போது இங்க நந்துபுரம் கார்டு வாங்கிடுவோம். எனக்கா இது கரெக்டா கொடுக்குறியாடா? திட்டு கொட்டு போய் ஏன் பண்ண கார்டு இருக்கா? டேய் போட்டானுங்கப்பா +2பா. கார்டு இல்ல மாமே உன்னை எத்துக்கல. ஏய் டேய் चीटिंग करता है तू चीटिंग चीटिंग
இல்லைன்னா உங்க ஆள் ஆடுவான் இந்த அப்படி ஃபாலோ பண்ணலாம் மீறுறதா அர்த்தம். பொறுமை ஏன் இவ்வளவு சொல்றாங்க? அதெல்லாம் rules follow பண்ணாதே இல்ல. நான் சொல்றேன் இப்போ எப்படின்னா எங்களுக்கு எல்லாருக்கும் கிரிக்கெட் விளையாட தெரியுது. நீ வந்து புதுசா விளையாட்டு ரூல் இல்லன்ற நான் சொல்றேன். அவன் தான் ஜெயிச்சான். அவங்க வீணா சொன்னா 20 கார்டு கொடுப்பாங்க. ஆர்கியூ பண்ணா இன்னொரு 10 கார்டு போடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் போடு ஓபனிங். 6 தான்டா கொடுத்தது. ஓபனிங் கார்டு. ஓகே ஆமா ஆமா கிஷோர் 4 கார்டு வேணும்டா. போய் பேசினா கூட சிரிப்பு வருது. எல்லாரும் எங்களுக்கு எதிரா விளையாடுறாங்க. டீம் அப்படி ஆயிடுச்சு. ஏ மனோ வரப்போது வெயிட் பண்றோம். தரமா சாப்பிட்டு போயிட்டோம்னா தெரியல. ஏன்னா எல்லாரும் உள்ள இருந்து வராரு. கொஞ்சம் சாப்பிட்டு வராரு. ஓ மை காட். என்னாச்சுன்னா நாங்கள் ஆர்டர் போட்டு 1 hour மேலே ஆகுது. இவ்வளோலாம் ஆடி குடிச்சு போர் அடிச்சு நாங்கள் பசியில் இருக்கோம். ஆனால் நம்ம ஆர்டர் வர்றதுக்கு திருப்பூர் வரை வெயிட் பண்ணோம். இன்னும் 14 கிலோமீட்டர் இருக்கு. ஸோ நம்ம பார்க்கலாம். ஃபுட் வந்து பாத்ரூம் மாறிட்டே இருக்கோம். உள்ள பாத்ரூம் மாத்த கீழ தம்பி ஆடுறாங்க. கும்பலாக சுத்துவோம் நாங்க ஐயோ எம்மன்னு கத்துவோம். கைஸ் ஃபுட்டு வந்துருச்சு நமக்கு. 1.5 மணி நேரம் பசியில் வெயிட் பண்ணோம். ஃபைனலி வந்துருச்சு. நான் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன். சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க கீழே ஃப்ரெண்ட்ஸ் கைஸ் நல்லா பாருங்க. ஒன்றும் இல்லை சாப்பிட்டு ஓகே கைஸ், இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு ரிவ்யூ சொல்கிறோம். நாங்கள் சாப்பிட்டுட்டு ரிவ்யூ சொல்கிறோம். பை. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? நான் ரொட்டியும் சிக்கன் கிரேவி ஒன்று. டேங்கியாக செம்மையாக இருந்துச்சு. சூப்பர். ஆமாம் எனக்கும் நல்லா இருந்துச்சு. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? நாங்கள் வந்துட்டு சப்பாத்தி பன்னீர் அதுக்கப்புறம் மஷ்ரூம் சூப்பராக இருந்துச்சு. சரியான டேஸ்ட். அது வந்துட்டு கிரெடிட் வந்து சாப்பாடு எப்படி இருந்துச்சு ப்ரோ? நான் ஆர்டர் பண்ணது சிக்கன் பிரியாணி. ஆனால் என் ஃப்ரெண்டு லோகித் ஆர்டர் பண்ணது 4 சப்பாத்தி ஒரு பாயா. அது ஃபேண்டாஸ்டிக்காக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்படிங்களா? அப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. சிட்டிக்கிட்டு போயிட்டு கமெண்ட்ஸு கேட்டு அவள் தான் வா கைஸ். நாங்கள் வண்டர்லா போகிற நேரமாக பார்த்து வண்டர்லாவே இது விட்டுருக்கான், ஆஃபர் விட்டுருக்கான். 949 இருக்கும்னு நினைக்கிறோம் கைஸ். ஓ அப்படியா? எஸ். அப்போ நம்ம அது நம்ம பே பண்ணிடலாம். ஃப்ரம் ஜூலை 2. அப்போ நம்ம 2ஆம் தான் போகிறோம். ஃபஸ்ட்டே நம்ம தான் நினைக்கிறேன். ஓகே நம்ம போனி போட்டுக்கலாம். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? 2 பேர் பிரியாணி சிக்கன் பிரியாணி கிட்ட இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. நல்லா பசியாக இருந்தாலும் நல்லா. ஆமாம் நம்ம ஒரு வெயிட் பண்ணி சாப்பிட்டதுக்காக பசி. நான் சிக்கன் இல்லை. நான் இங்க இல்ல. ஐயோ என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. ரொட்டி சப்பாத்தி பன்னீர். கைஸ் எல்லாம் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்ட உடனே எல்லாம் சொல்லிட்டாங்க. நம்ம பார்ப்போம். இப்போ எல்லாம் தூங்குறாங்க. நம்ம காலையில் பார்ப்போம்.
அமுகு டுமுகள் அமால் டுமால் அமுகு டுமுகள் அமால் டுமால்